அச்சமின்றி மூட்டை மூட்டையாக சரக்கு விற்பனை. தேர்தலை முன்னிட்டு முன்கூட்டியே மதுபாட்டில்களை பதுக்கும் சந்துக்கடை வியாபாரிகள். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு, பாப்பாரப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட சந்துக்கடைகளில் மதுபான விற்பனை படுஜோராக நடந்து வருகிறது. பொழுது விடியற்கு முன்பே களை கட்டத் தொடங்கும் மது விற்பனை நள்ளிரவு 12 மணியை கடந்தும் வெகு ஜோராக விற்பனையாகி வருகிறது. கட்டிங் முதல் குவார்ட்டர் வரை மதுப்பிரியர்களின் கேவைக்கேற்ப கிடைப்பதால் மதுக்கடைகளை விட இங்கே எப்போதும் திருவிழா கூட்டம்தான். தமிழக அரசு விற்பனை செய்யும் மதுபானங்கள் மட்டுமின்றி கர்நாடகா மாநிலத்திலிருந்தும் சிலர் சொந்தமாக தயாரிக்கும் மதுபானங்களையும் வாங்கி வந்து விற்பதால் தமிழக அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதுடன் மதுப்பிரியர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு வருகிறது. தற்போது தேர்தலுக்காக மது விற்பனையில் கட்டுப்பாடுகள், கடையடுப்புகள் உள்ளிட்ட கெடுபிடிகள் ஏற்பட உள்ளதால் வரும் முன் காப்போம் என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாப்பாரப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சந்துக்கடை வியாபாரிகள் மூட்டை மூட்டையாக மதுபானங்களை பதுக்கி வருகின்றனர். நேற்று பாப்பாரப்பட்டி அருகே உள்ள திருமல்வாடி அரசு மதுபானக் கடைகளில் கடை எண் 2828, கடை எண் 2881, பிக்கிலி, கொல்லப்பட்டி, புதுகரம்பு உள்ளிட்ட மலை கிராம பகுதிகளைச் சேர்ந்த சந்துக்கடை விற்பனையாளர்கள் இரவு பகல் பாராமல் அச்சமின்றி மூட்டை மூட்டையாக மதுபானங்களை வாங்கிச் சென்றனர். இதனை சிலர் தங்களது செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளனர். இக்காட்சி தற்போது வைரலாகி வருகிறது. மாதந்தோறும் மாமூல் தருவதால் காவல்